அனைவருக்கும் வணக்கம். நாம் பிஏ முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான நன்னூல் எழுத்ததிகாரம் அவற்றுள் முதல் எழுத்து சார்பெழுத்தை பார்க்க போகிறோம். அதில் முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன? இப்போ ஃபர்ஸ்ட், மொழி முதற் காரணமாம் அணு திரள்களின் ஒளி எழுத்தது முதல் சார்பு என இரு வகைத்தே. மொழிக்கு முதல் காரணமாக விளங்கக்கூடிய எழுத்தானது அணு திரள்களின் ஒளியால் எழுத்தானது முதல் எழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் நூற்பா நன்னூலார் சொல்லியிருக்காரு. அப்போ ஆக மொத்தத்தில் எழுத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? ரெண்டாக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து சார்பெழுத்து. சரி, இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒளி அணுக்களால் ஆனது, அதன் பிறகு ஒரு எழுத்துக்கள் உருவாகுது, எழுத்து மூலியமாக சொல் உருவாகுது, சொற்களால் ஒரு காரியம் ஆகுது, அது காரியம் காரணமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் சொல்லியிருக்கிறாரு. இவற்றை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இவற்றை முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ நான் முதலாவதாக பார்க்க போவது முதல் எழுத்து. முதல் எழுத்துனா என்ன? மொழிக்கு முதற் காரணமாக இருக்கக்கூடியதான முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ அந்த முதல் எழுத்தை உயிரும் உடம்புமா 30 முதலே. உயிரும் உடம்புமான்னு சொன்னால் உயிர்ன்றது உயிரெழுத்து, உடம்புன்றது மெய்யெழுத்து. உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆகிய 30 எழுத்தையும் முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். அப்போ உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் நம்ம கூட்டினால் கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டுத்தொகை தான் பார்த்தோன்னா முதல் எழுத்தாக கருதப்படுகிறது. இப்போ கேட்டாங்கன்னா முதல் எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 30. அப்போ அந்த முதல் எழுத்துக்கு அடுத்தது நம்ம என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சார்பெழுத்து வருது. முதல் எழுத்துக்களையே சார்ந்து வரக்கூடிய எழுத்து சார்பெழுத்து. இங்கே நன்னூலார் என்ன நூற்பா கொடுத்துருக்காரு பாருங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபு, ஒற்றளபு, அக்கிய, இ உ ஐ ஔ மகான், தனிநிலை 10 சார்பெழுத்து. தனிநிலை 10 சார்பெழுத்து. அப்போ அங்கே பாருங்கள், சார்பெழுத்தை 10 வகை அப்படின்ற ஒரு விஷயத்த எங்கள் நன்னூலார் சொல்லிட்டாரு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பாருங்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரளபு, ஒற்றளபு, அக்கிய, இ உ ஐ ஔ மகான், தனிநிலை 10 சார்பெழுத்தாகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உயிர்மைன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா உயிர்மை அப்படின்னு சொல்கிறோம். ஆயுதம் உங்களுக்கு தெரியும். ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்தாக தான் இருக்குது, ஆயுத எழுத்து. உயிரளபு அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கக்கூடிய உயிரளபடை, ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கக்கூடிய ஒற்றளபடை. ஈ அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது, குற்றிய லிகரம். குற்றிய லிகரத்தை தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல ஈ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒரு முறை பாருங்கள். உயிர்மை, ஆயுதம், இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இப்போ உயிரளபுனா என்னென்னா பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பதற்கு பேர் தான் உயிரளபடை, ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பதற்கு பேர் தான் ஒற்றளபடை. ஈ அப்படின்னு சொன்னால் குற்றிய லிகரத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது உ ஐ ஔ மகான், தனிநிலை அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள். ஊனா என்ன, ஐனா என்ன, அவுனா என்ன, மகான் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ குற்றிய லிகரம் பார்த்தோம் இல்லையா? அதே போல் இந்த அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகான் அப்படின்னா மகர குறுக்கம். தனிநிலைன்னு சொன்னால் ஆயுத குறுக்கத்தை சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா தனிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய 10 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் பாருங்கள், முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலாக 2 வகையாக பிரிக்கிறாங்க. மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்தாக முதல் எழுத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் எழுத்துக்களே சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்தாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 2 எழுத்துக்கள் மூலியமாக தான் நம்மளுடைய பொதுவாக எழுத்துக்களே உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க நன்னூலார் சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையான ஒரு நூற்பாகு மூலியமாக நம்ம பார்த்தோன்னா இப்போ முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்னன்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்த்தோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.